அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். 36 வகையான மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் தெய்வீக சாம்பிராணி பற்றி தெரியுமா? 7 வகையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் தெய்வீக தூபம் பற்றி தெரியுமா? இவைகளை எப்படி தயாரிக்க வேண்டும்? இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன? வாங்க இந்த வீடியோவில் சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உள்ளன. அதனால்தான் சில முக்கிய மூலிகைகளை கொண்டு சாம்பிராணி தயாரித்து அதை வீடுகளில் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வெள்ளை குங்கிலியம், கருப்பு குங்கிலியம் இரண்டையும் நன்றாக தூள் செய்து கொள்ளுங்க. இதில் மருதாணி, துளசி, வில்வம், நொச்சி, தும்பை, கரிசலாங்கண்ணி, சீந்தல், அருகம்புல், தூதுவளை, வேப்பிலை போன்ற அனைத்தையும் பவுடராக்கி ஒன்றாக கலந்து கொள்ளுங்க. அதே போல ஆவாரம்பு, வெற்றிவேர், நாய்க்கடுகு, வெண்கடுகு, ஜடாமஞ்சி, மருதாணி விதை, நன்னாரி, பச்சை கற்பூரம், வலம்புரிக்காய், இடம்புரிக்காய், அகில், துகில், கருங்காலிப்பட்டை, தேவதாரம் பட்டை, அரசங்குச்சி, நாவல் மரக்குச்சி, ஆலங்குச்சி இவைகளையும் மிஷினில் தந்து நன்றாக பொடித்து கொள்ளுங்க. இப்போது அனைத்து பவுடர்களையும் ஒன்றாக கலந்து இதனுடன் ஜவ்வாது, புனுகு, சந்தனம், தசாங்கம் பொடி போன்றவையும் இடித்து ஒன்றாக கலக்கிக் கொள்ளுங்க. இப்போது மூலிகை சாம்பிராணி தயார். வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது அதனுடன் இந்த மூலிகை பொடியிலிருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து தூபம் போட்டு வாங்க. இப்படி தொடர்ந்து செய்வதால் வீட்டிற்குள் இருக்கும் தீய சக்திகள் விலகி நல்ல நல்ல காரியங்கள் வீட்டில் தொடர்ந்து நடைபெற துவங்கும். வீட்டிற்குள் தெய்வீக கடாட்சம் நிறைந்து காணப்படும். இறை சக்தி இருப்பதையும் உங்களால் உணர முடியும். அதே போல 7 வகையான மூலிகையை பயன்படுத்தியும் தூபம் போடலாம். குறிப்பாக பைரவருக்கு உகந்த வெண்கடுகு, நாய்க்கடுகு, மகாலட்சுமிக்கு உரிய மருதாணி விதை, விநாயகருக்கு உரிய அருகம்புல் பொடி, சிவன் சக்திக்கு உரிய வில்வப்பொடி, வேம்பு பொடி, குங்கிலியம் போன்ற பொருட்களை எல்லாம் ஒன்றாக அரைத்து தூள் செய்து கொள்ளுங்க. இந்த பவுடரை சாம்பிராணியுடன் சேர்த்து வாரத்திற்கு 3 முறை வீட்டில் தூபம் போட்டு வாங்க. இப்படி 48 நாட்கள் செய்து வந்தீங்கன்னா வீட்டில் உள்ள வறுமை நீங்கும். இந்த பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எனவே தொடர்ந்து சாம்பிராணியுடன் பயன்படுத்தி வரும்போது வீட்டிற்குள் நல்ல சக்தி பரவி நிலைக்கும். வீட்டிற்குள் விஷ ஜந்துக்கள் இருந்தாலும் இந்த வாசனைக்கு வெளியேறிவிடும். வீட்டில் இந்த மூலிகை சாம்பிராணி பயன்படுத்தி தூபம் போடுவதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்களா? இந்த மூலிகை சாம்பிராணி வீடெல்லாம் மகிழ்ச்சியும் மனமும் பரவும் தெய்வீக தூபம் தரும். இவ்வளவு அற்புத பலன்களை கொண்ட இந்த மூலிகை சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் தூபம் போடுங்க. தெய்வீக சக்தியை வீட்டிற்குள் வர வைங்க. அப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.